Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேமியாவில் வடை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். சேமியா வடை அதான் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு கப்பு சேமியா எடுத்துக்கிறோம். அதை நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். 2 கொதி கொதிச்சாலே சேமியா நல்லா வெந்துடும். இப்போ அந்த சேமியாவை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிறோம். இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்தோம்னா சீக்கிரம் ஆறிடும், நல்லா வெந்திருக்கும். அந்த வெந்ததை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ அதில் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது அதை சேர்த்துக்கிறோம். அடுத்து அதிலே பச்சை மிளகாய் எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது சின்ன சின்னதாக இருந்தால் அது ரொம்ப கடிக்கும் போது நல்லாயிருக்கும். அடுத்து சேமியா எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. இப்போது அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சத்தூள், அதாவது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லா கலரும் இருக்கும். அடுத்து உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறோம். அந்த ஒரு புளிச்ச மாதிரி வரும், நல்ல சீக்கிரம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தயிர் சேர்த்தோம் அப்படின்னா. இப்போது அதை தண்ணி விட வேண்டியதில்லை, அந்த சேமியா வேக வச்ச அந்த ஈரப்பதத்திலே பிசைஞ்சா போதும். இப்போது நல்லா பிசைஞ்சுக்கோங்க, தண்ணி விட வேண்டியதே இருக்காது, அந்த ஈரப்பதத்திலே நல்லா பிசைச்சிக்கலாம். அப்படியே பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வச்சுடுங்க. இப்போது நம்ம கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தொட்டு எடுத்துக்கோங்க. இப்போது அதை நம்ம உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு போண்டா மாதிரி வேணும் அப்படின்னா அதை உருண்டையாக பிடிச்சி கூட எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். இல்லை வடை மாதிரி வேணும் அப்படின்னா வடை மாதிரி தட்டி கூட போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வடை தான் செய்ய போகிறேன். இப்போது ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் ஒன்று ஒன்றா வடையாக எடுத்து போட வேண்டியதான். இப்போது உள்ளே வேகணும், அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எல்லா பக்கமும் செவக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்பவே சீக்கிரம் செஞ்சிடலாம், அதோட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே அருமையான வடை, சேமியா வடை. நல்லா எல்லா பக்கமும் செவக்கிற மாதிரி திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டு எடுங்க. சேமியா வடை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.